மாதிரி கேள்வி நீங்கள் ஏற்கனவே அமீர் கான் சார் வந்தபோது கேட்டிங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி எதுக்கு இந்த சார் எதுக்கு இந்த கேள்வி நாங்கள் என்ன கேட்குறோம், ஏற்கனவே இந்த கேள்வி படிக்கணுமா வேண்டாமா? நீங்கள் என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்டு என்ன ஆக போகுது உங்களுக்கு? எதுக்கு இப்போ இந்த கேள்வி ப்ரெஸ்ஸுக்கு வந்து எதுக்கு இந்த கேள்வி? முதல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு அது அவர்கிட்ட கேட்குறேங்க, என்கிட்ட கேட்குறீங்களா? இதுக்கு ஏற்கனவே ஸ்டாண்டர்டாக ஒரு பதில் இருக்குது சார். எல்லா கேள்விக்கும் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சார். இல்லாட்டி ஆமாம், நான் ஒரு எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். இல்லை, ஒரு ஃபிலிம் இருக்கு, பாரதி ராஜாவோட ஃபிலிம், சிங்கப்பூர் ரோஜாக்கள். அது ஹிந்திலையும் இது ரெட் ரோஸ்னு பண்ணா. அதில் கமல்ஹாசன் தமிழில் பண்ணார், இந்த ராஜேஷ் கண்ணா ஹிந்தியில் பண்ணார். அதில் ஒரு பாட்டு இருந்தது. அது எங்களுக்கு நான் நினச்சோம் அங்கே யூஸ் பண்ணணுன்னு. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது அதை யூஸ் பண்ணுறது. ஆனால் நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் உங்களை கொஞ்சம் க்யூரியஸ் பண்ணுறதுக்கு வந்து சொல்கிறேன். இல்லை விஜய் சேதுபதி சார், விஜய் சேதுபதி சார், ஒரே கேள்வி சார். விஜய் சேதுபதி சார், நம்ம 75 வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது. நம்ம இன்னைக்கும் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுவோம். நம்ம அரசியலையும் ஹிந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்கள் ஏற்கனவே அமீர் கான் சார் வந்தபோது கேட்டிங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி எதுக்கு இந்த சார் எதுக்கு இந்த கேள்வி? நாங்கள் என்ன கேட்குறோம், ஏற்கனவே இந்த கேள்வி படிக்கணுமா வேண்டாமா? நீங்கள் என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்டு என்ன ஆக போகுது உங்களுக்கு? எதுக்கு இப்போ இந்த கேள்வி ப்ரெஸ்ஸுக்கு வந்து எதுக்கு இந்த கேள்வி? முதல்ல ஓகே கத்ரீனா, மை லாஸ்ட் क्वेश्चन இல்ல எதுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் திருப்பி ஒரு விஷயத்த சொல்லுவோம், ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி படிக்க வேண்டாம் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை சார். முதல்ல ஹிந்தி படிக்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை சார். திணிக்க வேணாம் தான் சொன்னோம். ரெண்டு வித்தியாசம் இருக்குது சார். இங்கே யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார். இங்கே படிக்க ஆளுங்க கிடையாது. நீங்கள் கேள்வியே தப்பாக கேட்குறீங்க சார். அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல. ஸோ யாருமே அது சொல்லவும் இல்லை. இங்கே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, யாரும் தடுக்கலை. அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் இடத்துல கொடுத்துட்டு பாருங்க, தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. நினைக்கிறேன். தேங்க்யூ. Everybody knows that Vijay Sethupathi is a powerhouse performer. You know, when at any point of time, do you have any intimidation while acting with him? At any point of time, did you get intimidated while working with him? Oh, no, I don't think when you're on set as an actor, you cannot be intimidated. There's no room for that. And I think now, you know, also it's been, I think more than 20 years I'm acting with so many wonderful co-stars who I've been able to, you know, to learn from them as well along the way. So I think I saw this as the same situation. Honestly, he was extremely helpful, and we right away had a very open and comfortable dialogue together. We could discuss anything together. In our rehearsals, he would do it one way, I would have another point, we would discuss together. So working together actually was a very nice and a very easy and a very good experience for me.